السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் சஅத் பின் உபாதா அவர்களை பற்றிய நற்குறிப்பு கடந்த சில குத்பாக்களில் எடுத்துக் கூறப்பட்டு வருகிறது. இன்று அதன் இறுதி பகுதியை எடுத்துரைப்பேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அன்சார்கள் தங்கள் சார்பாக யாரை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்க விரும்பினார்களோ அதில் அன்னாரது பெயரும் குறிப்பாக எடுத்துக் கூறப்பட்டது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்களும் சீரத் காத்தமுன் நபியினில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அதாவது அன்சார் தரப்பிலிருந்து அன்னார் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று வலுவாக எடுத்துரைக்கப்பட்டது. அன்னார் அந்த சமுதாயத்தின் தலைவராகவும் விளங்கினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஹஜ்ரத் சஅத் அவர்கள் சிறிது தடுமாற்றத்திற்கு ஆளானார்கள். இது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார்கள். மேலும் ஹிலாஃபத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதன் அந்தஸ்து தொடர்பாகவும் அன்னார் விரிவாக எடுத்துரைத்துள்ளார்கள். எனவே நான் இதனை எடுத்துக் கூறுவது மிகவும் அவசியமாகும் என்று கருதுகிறேன். மேலும் இது காலத்தின் தேவையாகவும் இருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கூற்றை எடுத்துக் கூறுவதற்கு முன்பாக ஒரு ஹதீஸ் மற்றும் வரலாற்றிலிருந்து ஒரு ஆயத்தை நான் எடுத்துக் கூறுவேன். ஹுமைத் பின் அப்துர் ரஹ்மான் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்தார்கள். அவர்கள் வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய முகத்தில் இருந்த ஆடையை அகற்றிவிட்டு அன்னாரது அருளுக்குரிய முகத்தில் முத்தமிட்டார்கள். மேலும் கூறினார்கள், எனது தாயும் தந்தையும் உங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக. நீங்கள் உயிருடன் இருக்கும் நிலையிலும் மரணித்தையிலும் எவ்வளவு பரிசுத்தமானவர்களாக இருக்கின்றீர்கள். மேலும் கூறினார்கள், காபாவின் இறைவன் மீது ஆணையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். இதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோர் சகீஃபா பனு சாயிதாவை நோக்கி விரைவாக சென்றார்கள். இவர்கள் அங்கு சென்றடைந்ததும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அங்கு சொற்பொழிவாற்றினார்கள். அபூபக்கர் அவர்கள் திருக்குரானில் அன்ஸ் தொடர்பாக எவையெல்லாம் கூறப்பட்டுள்ளதோ அவை அனைத்தையும் எடுத்துக் கூறினார்கள். எதையும் எடுத்துக் கூறாமல் விட்டுவிடவில்லை. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களின் மேன்மைகள் தொடர்பாகவும் எதனையெல்லாம் எடுத்துக் கூறியிருந்தார்களோ அவை அனைத்தையும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், உங்களுக்கு தெரியுமா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், மக்கள் ஒரு பள்ளத்தாக்கின் வழியாகவும் அன்சார்கள் மற்றொரு பள்ளத்தாக்கின் வழியாகவும் சென்றால் நான் அன்சார்கள் செல்கின்ற பள்ளத்தாக்கின் வழியிலேயே செல்வேன் என்று அன்னார் கூறியிருந்தார்கள். பிறகு ஹஜ்ரத் சஅத் அவர்களை பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், சஅதே, நீர் அமர்ந்திருக்கும் போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹிலாஃபத்திற்கு உரிமை படைத்தவர்கள்
குறைஷிகள் ஆவர். மேலும் மக்களில் நல்லவராக இருப்பவர்கள் குறைஷிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருப்பார்கள். மேலும் எவர்கள் கட்டுப்படாதவர்களாக இருப்பார்களோ அவர்கள் குறைகளின் கட்டுப்படாதவர்களுடன் இருப்பர் என்று கூறியது உமக்கு தெரியாதா என்று கூறினார்கள். அதற்கு சாத் அவர்கள், நீங்கள் உண்மையை கூறினீர்கள். நாங்கள் அமைச்சர்களாக இருக்கின்றோம், நீங்கள் தலைவராக இருக்கின்றீர்கள் என்று சாத் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பலில் இடம்பெற்றுள்ளது. தபுகாத்துல் குப்ராவில் இந்த சம்பவத்தை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் ஹஜரத் சாத் பின் உபாதா அவர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார்கள். அதாவது அவர்கள் திரும்பி வந்து பையத் செய்ய வேண்டும், ஏனென்றால் மக்கள் பையத் செய்து விட்டனர், உங்களது சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பையத் செய்து விட்டனர் என்று அன்னார் செய்தி அனுப்பினார்கள். அதற்கு சாத் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னிடமுள்ள ஆதாரங்கள்மாக அனைத்து மக்களையும் செயலிழக்கும்படி செய்கின்றவரை நான் பையத் செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள். அதாவது எனது சமுதாயத்திலிருந்தும் எனது கோத்திரத்திலிருந்தும் எவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களோடு இணைந்து உங்களை எதிர்த்து போர் பெறாத வரையில் நான் பையத் செய்ய மாட்டேன் என்று அன்னார் கூறினார்கள். ஹஜரத் அபூபக்கர் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த போது பஷீர் பின் சாத் அவர்கள் கூறினார்கள், கலிஃபத்துர் ரசூலே, அவர்கள் மறுத்து விட்டார்கள். அவர்களை கொலை செய்து விட்டாலும் அவர் உங்களிடம் பையத் செய்ய மாட்டார். மேலும் எப்போது வரை அவர்களுடன் அவர்களின் பிள்ளைகளையும் அவர்களின் கோத்திரத்தை சார்ந்தவர்களையும் கொலை செய்ய மாட்டோமோ அப்போது வரை அவர்களையும் கொலை செய்யவும் முடியாது. ஹஜ்ரஜ் கோத்திரத்தினரை கொலை செய்யாதவரை இவர்களையும் கொலை செய்ய முடியாது. மேலும் அவுஸ் கோத்திரத்தினரை கொலை செய்யாதவரை ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்தவர்களையும் கொலை செய்ய முடியாது. எனவே நீங்கள் அவரை விட்டுவிடுங்கள். இப்போது மக்களுக்கு விவகாரம் தெளிவாகிவிட்டது. அவரால் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்த முடியாது. அவரது சமுதாயத்தை சார்ந்த பெரும்பான்மை பையத் செய்து விட்டனர். அவர் மறுத்துவிட்டாலும் அது ஒன்றும் பெரிய விஷயமல்ல, ஏனென்றால் அவர் தனித்து விடப்பட்ட ஒருவராகவே இருக்கின்றார் என்று கூறினார்கள். ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் பஷீர் அவர்களின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டவாறு ஹஜரத் சாத் அவர்களை விட்டுவிட்டார்கள். பிறகு ஹஜரத் உமர் அவர்கள் கலிஃபாவாக ஆனபோது ஒரு நாள் மதீனாவில் வழிப்பாதையில் ஹஜரத் சாத் அவர்களை கண்டார்கள். சாத் அவர்களிடம் ஹஜரத் உமர் அவர்கள் சாதே என்று கூறினார்கள். அதற்கு சாத் அவர்கள் உமரே என்று கூற ஹஜரத் உமர் அவர்கள், நீங்கள் முன்பு இருந்ததை போன்றே இப்போதும் இருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு சாத் அவர்கள், ஆம், அப்படியேதான் இருக்கின்றேன். ஹிலாஃபத் உங்களுக்கு கிடைத்து விட்டது. மக்களில் அதிகமானோர் உங்களிடம் பையத் செய்து விட்டனர். ஆனால் நான் இப்போது வரை பையத் செய்யவில்லை என்று கூறினார்கள். மேலும் சாத் அவர்கள் கூறினார்கள், உங்களது நண்பர் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உங்களை விட எங்களுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவராக இருந்தார்கள். இறைவன் மீது ஆணையாக நான் உங்களது அண்டை வீட்டுக்காரர்களை ஒருபோதும் விரும்பவில்லை என்று கூறினார்கள். அதற்கு ஹஜரத் உமர் அவர்கள், எவர் தனது அண்டை அயலாளர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதை விரும்ப மாட்டாரோ பிறகு அவர் அங்கிருந்து வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், நான் இதனை மறக்க மாட்டேன், அதாவது நான் அவ்வாறே செய்வேன். நான் எனது அக்கம் பக்கத்தினரை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு செல்ல இருக்கின்றேன் என்று கூறினார்கள். இவ்வாறு ஹஜரத் சாத் அவர்கள் ஹஜரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தின் ஆரம்ப காலத்திலே சிரியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். தபுகாத்துல் குப்ராவில் இந்த ஆதாரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஜரத் சாத் அவர்கள் ஹஜரத் அபூபக்கர் அவர்களிடம் பையத் செய்த குறிப்பும் காணப்படுகின்றது. தபுகாத்துல் குப்ராவில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, அதாவது முழு சமுதாயமும் ஒன்பின் ஒன்றாக ஹஜரத் அபூபக்கர் அவர்களிடம் பையத் செய்தது. மேலும் ஹஜரத் சாத் அவர்களும் பையத் செய்தார்கள். இந்த ஆதாரம் தாரிக் திப்ரியில் இடம்பெற்றுள்ளது. எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று ஹஜரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழங்கியுள்ள விளக்கத்திலிருந்து வேறு அம்சங்கள், அதாவது ஹிலாஃபத்திடம் பையத் செய்ய வேண்டிய அவசியம் என்ன, ஹிலாஃபத்தின் அந்தஸ்து என்ன, மேலும் சாத் அவர்கள் கூறியதன் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி நமக்கு தெரிய வருகின்றது. அன்னார் தமது ஒரு குத்பாவில் கூறினார்கள், கொலை செய்தல் என்பதற்கு தொடர்பை துண்டித்துக் கொள்வது என்ற பொருளும் இருக்கின்றது. ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு சஹாபாக்களிடம் ஹிலாஃபத் தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அன்சார்கள் ஹிலாஃபத் நமக்குரிய உரிமையாகும் என்றும், குறைந்தது முஹாஜிரின்களிலிருந்து ஒரு கலீஃபாவும் அன்சார்களிலிருந்து ஒரு கலீஃபாவும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் எண்ணினர். பனு ஹாஷிமை சார்ந்தவர்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். எனவே ஹிலாஃபத் நமக்குரிய உரிமையாகும் என்று கருதி வந்தனர். ஆனால் முஹாஜிரீன்கள் குறைஷிகளிலிருந்துதான் கலிஃபா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்றால் அரபு மக்கள் குறைஷிகளை தவிர வேறு எவரது கூற்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் குறைஷிகள் குறிப்பாக எந்த ஒரு நபரையும் முன்னிறுத்தவில்லை. மாறாக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்களோ அவரே இறைவன்புறமிருந்து கலிஃபாவாக கருதப்படுவார் என்று அவர்கள் விரும்பினர். இவர்கள் தமது எண்ணத்தை வெளிப்படுத்திய போது அன்சார்களும் பனு ஹாஷிமை சார்ந்தவர்களும் இவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் ஒரு சஹாபியால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த அன்சாரி சஹாபியை தான் அன்சார்கள் தங்கள் சார்பாக கலிஃபாவாக தேர்ந்தெடுக்க விரும்பியிருந்தார்கள். எனவே இவர்கள் இழிவுபடுத்தி விட்டதாக அந்த சஹாபி கருதினார். இந்த விஷயத்தை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆக எந்த காரணமாக இருப்பினும் அவர்கள் நான் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களிடம் பையத் செய்ய தயாராக இல்லை என கூறிவிட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறிய வார்த்தைகள் சில வரலாற்று நூல்களில் காணப்படுகின்றது. அதாவது உமர் அவர்கள் கூறினார்கள், உக்துலு சஅத, அதாவது சஅதை கொலை செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஹஜ்ரத் உமர் அவர்கள் சுயமே கொலை செய்யவும் இல்லை, வேறு எவரும் சஅத் அவர்களை கொலை செய்யவும் இல்லை. மொழி புலமை பெற்றவர்களில் சிலர் எழுதுகின்றனர், அதாவது ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறியதன் நோக்கம் என்னவென்றால் சஅத் அவர்களுடன் தொடர்பை துண்டித்துக் கொள்ளுங்கள் என்பதே ஆகும். சில வரலாற்று நூல்களில் இவ்வாறும் எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஹஜ்ரத் சஅத் அவர்கள் தொடர்ச்சியாக பள்ளிவாசலுக்கு வருகை தருவார்கள், தனியாக தொழுதுவிட்டு திரும்பி சென்று விடுவார்கள். எந்த ஒரு சஹாபியும் அவர்களுடன் பேச மாட்டார்கள். ஆக கொலை செய்யுங்கள் என்பதன் விளக்கம் என்னவென்றால் தொடர் துண்டித்துக் கொள்ளுதல் மற்றும் சமுதாயத்தை விட்டு தனித்து விடுவதும் என்ற பொருளையே வழங்குகின்றது. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஅத் பின் உபாதா அவர்களின் சம்பவங்களை பற்றி விரிவாக கூறியுள்ளார்கள். இதற்கு முன்பும் நான் ஒரு குத்பாவில் ஒரு அன்சாரி சஹாபியை பற்றி எடுத்து கூறியிருந்தேன். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அன்சார்களிலிருந்துதான் கலீஃபா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என சில அன்சார்கள் கூறினர். ஆனால் முஹாஜிரின்களில் குறிப்பாக ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் சஹாபாக்களிடம் இவ்வாறு தேர்ந்தெடுப்பது ஒருபோதும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடியதாக அமையாது. ஏனென்றால் முஸ்லிம்கள் அன்சார்களிலிருந்து மட்டும் தேர்ந்தெடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார்கள். எனவே அன்சார்களும் முஹாஜிரின்களிலிருந்தே ஒருவரது கையில் பையத் செய்வோம் என்ற விஷயத்தில் ஒன்றுபட்டனர். இறுதியில் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை தேர்ந்தெடுப்பதில் அனைவரும் ஒன்றுபட்ட கருத்திற்கு வந்தனர். அன்சார்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவது பயனுள்ளதாக அமையாது என்று அன்சார்களிடம் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் சஹாபாக்களும் விளக்கமாக எடுத்து கூறினார்கள். எனவே முஹாஜிரின்களிலிருந்தே கலீஃபா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை அனைவரும் கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த சமயத்தில் ஹஜ்ரத் சஅத் அவர்கள் பையத் செய்யாமல் பின்தங்கிவிட்டார்கள். எனவே ஹஜ்ரத் உமர் அவர்கள் உக்துலு சஅத, அதாவது சஅதை கொலை செய்யுங்கள் கூறினார்கள். ஆனால் உமர் அவர்கள் சஅதை கொலை செய்யவும் இல்லை, வேறு எந்த சஹாபியும் கொலை செய்யவில்லை. மாறாக சஅத் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் வரை உயிருடன் இருந்தார்கள். மேலும் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் சிரியாவில் ஹஜ்ரத் சஅத் அவர்கள் மரணமடைந்தார்கள். அதாவது அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சிரியா சென்றார்கள். அங்கு அவர்களது மரணம் நிகழ்ந்தது. கடந்த கால இமாம்களின் கருத்தும் இதுவே ஆகும். அதாவது கத்தல், அதாவது கொலை செய்தல் என்பதற்கு இந்த இடத்தில் பௌதீக ரீதியாக கொலை செய்தல் என்பதல்ல, மாறாக தொடர்பை துண்டித்துக் கொள்ளுதல் என்பதே இதன் பொருளாகும். அரபி மொழியில் கத்தல் என்பதற்கு பல பொருட்கள் இருக்கின்றது. உருது மொழியில் கத்தல் என்பதற்கு கொலை செய்கின்ற பொருள்தான். ஆனால் அரபி மொழியில் கத்தல் என்பதற்கு பல பொருட்களை அது தரக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒரு பொருள்தான் தொடர்பை துண்டித்துக் கொள்ளுதல் என்பதாகும். அகராதியின் அடிப்படையில் ஹஜ்ரத் உமர் அவர்களின் கூற்றிற்கேற்ப கத்தல் என்பது, அதாவது கொலை செய்யுங்கள் என்ற கூற்றிற்கு வெளிப்படையாக கொலை செய்தல் என்ற பொருள் கிடையாது. மாறாக தொடர்பை துண்டித்துக் கொள்ளுதல், தனித்து விட்டு விடுவது, அவருடன் பேசுவதை நிறுத்திக் கொள்வது என்பதே அதற்கு பொருளாகும்.
கொலைவது என்பது வெளிப்படையாகவே கொலை செய்வதுதான் என்றால், பிறகு ஹஜ்ரத் உமர் அவர்கள் மிகவும் ரோஷமிக்கவராக இருந்தும் ஏன் அவர்களை கொலை செய்யவில்லை? அல்லது சஹாபாக்களில் எவரும் ஏன் அவர்களை கொலை செய்யவில்லை? மாறாக ஹஜ்ரத் உமர் அவர்கள் சாத் அவர்களை மட்டும் செய்யவில்லை. இன்னும் சொல்வதென்றால், தமது ஹிலாஃபத் காலகட்டத்திலும் கூட சாத் அவர்களை ஹஜ்ரத் உமர் அவர்கள் கொலை செய்யவில்லை. சிலர் சாத் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்திற்கு பிறகும் உயிருடன் இருந்தார்கள் என்றுகின்றனர். மேலும் எந்த ஒரு சஹாபியும் ஹஜ்ரத் சாத் அவர்களை அடிப்பதற்காக கூட தமது கையை ஓங்கியது கிடையாது. ஆக இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், கத்தல் என்பதன் பொருள் தொடர்பை துண்டித்துக் கொள்ளுதல் என்பதே ஆகும். வெளிப்படையாக கொலைவது கிடையாது. சஹாபாக்கள் ஹஜ்ரத் சாத் அவர்களை விட்டும் தனித்து பிரிந்து விட்டார்கள். இருப்பினும் எவரும் சாத் அவர்கள் மீது கையை ஓங்கியது கூட கிடையாது. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒரு உதாரணத்தை கூறினேன். அதாவது, கனவிலும் ஒருவர் கொலை செய்யப்படுவதை கண்டால் அதன் பொருள் தொடர்பை துண்டித்தல் அல்லது பாய்காட் செய்யப்படுதல் என்பதே ஆகும். அவர்கள் கூறுகின்றார்கள், எனது இந்த ஹுத்பாவிற்கு பிறகு என்னிடம் ஒரு நண்பர் அவர் கூறினார், சாத் அவர்கள் பையத் செய்யவில்லை, ஆனால் ஆலோசனை வழங்குவது அல்லது கேட்பதில் அவரை கண்டிப்பாக சேர்த்து கொண்டார்கள். அதாவது, பையத் செய்யாமல் இருந்திருந்தும் ஹஜ்ரத் உமர் அவர்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அவர்களை ஆலோசனையில் கலந்து கொள்ள செய்தார்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த நபர் ஹஜ்ரத் சாத் அவர்கள் தொடர்பாக கூறிய விஷயத்தில் 2 அர்த்தங்கள் இருக்கலாம். ஒன்று, அவர் எனது கருத்தை மறுக்கின்றார், அல்லது இத்தகைய சம்பவமே நடைபெறவில்லை. அதாவது, அவர் கூற விரும்புவது என்னவென்றால், ஹிலாஃபத்திடம் பையத் செய்யாமல் இருப்பது மிக பெரிய பாவம் ஒன்றுமல்ல. ஏனென்றால் சாத் அவர்கள் பையத் செய்யாமல் இருந்திருந்தும் ஆலோசனையில் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் என்பதையே அவர் கூற விரும்பினார். முஸ்லிமோது கூறுகின்றார்கள், ஒரு கவிஞர் கூறினார், மனிதனின் குறைகளும் அவனது திறமைகளும் அவன் உரையாடும் வரைதான் மறைமுகமாக இருக்கின்றது. மனிதன் உரையாடும் போது பலமுறை அவனது குறைகளை வெளிப்படுத்தி விடுகின்றான். அதாவது, மௌனமாக இருக்கும் போது அவனது குறைகள் மறைந்து இருக்கின்றது. சில சமயங்களில் முட்டாள்தனமாக பேசும்போது அவனது குறைகள் வெளிப்பட்டு விடுகிறது. அன்னார் கூறுகின்றார்கள், எந்த நபர் ஹஜ்ரத் சாத் அவர்கள் ஆலோசனையில் கலந்து கொண்டார்கள் என்று கூறி புகழ்ந்து பேசினாரோ அந்த நபரது கூற்றும் இந்த பொருளையே கொண்டுள்ளது. அதாவது, அவர் ஹிலாஃபத்திற்கு பையத் செய்வதிலிருந்து அவர் பின்தங்கிவிட விரும்புகின்றார் அல்லது தனது அறிவை அவர் வெளிப்படுத்த விரும்புகின்றார் என்பதே இதிலிருந்து தெரிகின்றது. ஆனால் இந்த 2 விஷயங்களும் தவறாகும். அறிவை வெளிப்படுத்துவதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் இவரது கூற்று எந்த அளவுக்கு தவறு என்றால், அறிவுள்ள ஒவ்வொருவரும் இவரது கூற்று கேட்டு சிரிக்கவே செய்வர். சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்பாக இஸ்லாமிய வரலாற்றில் 3 நூல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவையாக இருக்கின்றது. மேலும் சஹாபாக்கள் தொடர்பான அனைத்து வரலாறுகளும் இந்த நூல்களில் காணப்படுகின்றது. அந்த நூல் இவையாகும்: தஸ்பீஹுத் தஸ்பீஹ், அசாபா, அசதுல் காபா ஆகிய நூல்களாகும். இந்த 3 நூல்களிலும் இதுவே எழுதப்பட்டுள்ளது. அதாவது, சாத் அவர்கள் மற்ற சஹாபாக்களை விட்டுவிட்டு சிரியாவிற்கு சென்று விட்டார்கள். மேலும் அங்கேயே மரணமடைந்தார்கள். சில அகராதி நூல்கள் கத்தல் என்ற சொல்லை விவாதித்தவாறு இந்த சம்பவத்தை பற்றி எடுத்து கூறியுள்ளது. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சஹாபாக்களில் 60-70 நபர்களின் பெயர்கள் சாத் ஆகும். அவர்களில் ஒருவர் சாத் பின் அபி வக்காஸ் ஆவார். இந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்று குறிப்பிட்ட 10 நபர்களில் ஒருவர் ஆவார். ஹஜ்ரத் உமர் அவர்கள் சார்பாக படையின் தலைவராகவும் பின் அபி வக்காஸ் இருந்துள்ளார்கள். மேலும் அனைத்து ஆலோசனை கூட்டங்களிலும் இந்த சஹாபியும் கலந்து கொண்டுள்ளார்கள். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், எந்த நபர் முஸ்லிமோது அவர்களின் ஹுத்பாவிலிருந்து தமது குறைமதியை வெளிப்படுத்தியவாறு சாத் என்றதை கேட்டுவிட்டு இந்த சாத் வேறொருவர் என்றும் அந்த சாத் வேறொருவர் என்றும் புரிந்து கொள்ளாமல் குற்றஞ்சாட்டினாரோ அவர் சரியாக விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. எனவே அன்சார்களை சார்ந்த சாத் பின் அபி வக்காஸ் அவர்களை பற்றி எடுத்து கூறப்படவில்லை. மாறாக நான் எடுத்து கூறியவர் அன்சார்களை சார்ந்தவர் ஆவார்.
ஆக இந்த 2 சாத் மட்டுமின்றி ஏராளமான சாத் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்வதென்றால் 60-70 சாத் இருக்கின்றனர். எந்த சாத் தொடர்பாக நான் எடுத்து கூறினேனோ அவரது பெயர் சாத் பின் உபாதா ஆகும். பொதுவாக ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பெயரை கொண்ட பல நபர்கள் இருக்கின்றனர். எவரை பற்றியாவது கூற வேண்டுமென்றால் பிறகு அவரது தந்தையின் பெயருடன் அவரை பற்றி குறிப்பிடுவர். உதாரணமாக சாத் என்ற பெயரில் சாத் பின் உபாதா அல்லது சாத் பின் அபி வக்காஸ் என்று கூறுவார்கள். மேலும் தந்தையின் பெயரால் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியாத நிலையில் அவரது அந்தஸ்தை பற்றி குறிப்பிடுவர். அவரது அந்தஸ்தை பற்றி குறித்தும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத நிலையில் அவரது கோத்திரத்தை பற்றி எடுத்து கூறுவர். ஆக சாத் அவர்கள் தொடர்பாக வரலாற்றில் அதிகமாக விவாதம் நடைபெற்றுள்ளது. ஏனென்றால் இவர்களது பெயர் மற்றவர்களுடன் ஒன்றுபட்டு காணப்படுகின்றது. வரலாற்றாளர்கள் இவர்களை பற்றி குறிப்பிட்டவாறு எழுதுகின்றார்கள். உதாரணமாக இந்த சாத் தான் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் சாத் ஆவார் என்று குறிப்பிட்டுள்ளனர். ஆக ஆட்சேபனை செய்தவர் அல்லது கருத்து தெரிவித்தவர் பெயர்களில் உள்ள கருத்து வேறுபாட்டை அவர் புரிந்து கொள்ளாமலே ஆட்சேபனை செய்துவிட்டார். அவரது இந்த கூற்று அவரது அறிவை அதிகப்படுத்தி காட்டுவதாக இருக்கவில்லை, மாறாக அவரது அறியாமையை வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாகவே இருக்கின்றது. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், ஹிலாஃபத் எத்தகைய ஒரு விஷயம் என்றால் இதனை விட்டு பிரிந்து செல்வது மனிதனை எந்த ஒரு கண்ணியத்திற்கும் உரியவனாக ஆக்காது. அன்னார் கூறுகின்றார்கள், நான் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் இவ்வாறு கூறியதை கேட்டுள்ளேன். அதாவது கலீஃபாவிற்கு முதன்மையான எதிரி யார் என்று தெரியுமா என்று கூறியவாறு அவர்களே அதற்கு இவ்வாறு பதிலளித்தார்கள். அதாவது திருக்குரானை படியுங்கள், இப்லீஸ் அவரது எதிரியாவான் என்பது உங்களுக்கு தெரிய வரும். அதற்கு பிறகு அதாவது ஆதம் அவர்களை அல்லாஹ் கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தான். அவர்களது எதிரியும் இப்லீஸாகவே இருந்தான். அதற்கு பிறகு அன்னார் கூறினார்கள், நானும் கலீஃபாவாக இருக்கின்றேன். எவர் எனக்கு எதிரியாக இருப்பாரோ அவரும் இப்லீஸே ஆவார். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எவ்வித சந்தேகமும் இன்றி கலீஃபா இறைவன்புறம் இருந்து நேரடியாக நியமிக்கப்பட்டவராக இருப்பதில்லைதான். மேலும் அவர் நேரடியாக நியமிக்கப்பட்டவராக இல்லாமல் இருப்பதும் அவசியமல்ல. அவர் அனுப்பப்பட்டவராக இல்லாமல் இருப்பதும் அவசியம் அல்ல. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவன்புறம் இருந்து அனுப்பப்பட்டவராகவும் இருந்தார்கள், கலீஃபாவாகவும் இருந்தார்கள். ஹஜ்ரத் தாவூத் இறைவன்புறம் இருந்து அனுப்பப்பட்டவராகவும் இருந்தார்கள், அதாவது நேரடி நியமிக்கப்பட்டவராகவும் இருந்தார்கள், கலீஃபாவாகவும் இருந்தார்கள். அதே போன்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவன்புறம் இருந்து அனுப்பப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள், கலீஃபாவாகவும் இருந்தார்கள். பிறகு அனைத்து நபிமார்களும் இறைவன்புறம் இருந்து அனுப்பப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், இறைவனால் நேரடியாக நியமிக்கப்பட்ட கலீஃபாவாகவும் இருக்கின்றார்கள். எவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் ஒரு வகையில் கலீஃபாவாக இருக்கின்றானோ அதே போன்று நபிமார்களும் கலீஃபாவாக இருக்கின்றார்கள். ஆனால் சில கலீஃபாக்கள் இறைவன்புறம் இருந்து நேரடியாக நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றனர். ஆனால் கட்டுப்படுதலின் அடிப்படையில் அவர்களுக்கும் நபிமார்களுக்கும் எந்த வேறுபாடும் இருப்பதில்லை. நபிக்கு கட்டுப்படுவது எவ்வாறு அவசியமோ அதே போன்று கலீஃபாவிற்கு கட்டுப்படுவதும் அவசியமாகும். ஆம், இந்த இருவருக்கும் கட்டுவதில் ஒரு மேன்மையும் வேறுபாடும் இருக்கின்றது. அது என்னவென்றால், நபி இறைவன்புறம் இருந்து இறை அறிவிப்பை கொண்டு வருபவராக இருக்கின்றார். மேலும் அனைத்து பரிசுத்தத்தின் தலையூற்றாகவும் அவர் விளங்குகின்றார் என்ற காரணத்தினால் நபிக்கு நாம் கட்டுப்படுகின்றோம். ஆனால் இறை அறிவிப்பை கொண்டு வந்ததாலோ அனைத்து பரிசுத்தத்தின் தலையூற்றாக கலீஃபா விளங்குவதாலோ அவருக்கு நாம் கட்டுப்படுவதில்லை. மாறாக அவர் இறை அறிவிப்பை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். மேலும் ஜமாத் அமைப்பின் நிசாமின் தலையூற்றாக விளங்குகின்றார். எனவே நாம் கலீஃபாவிற்கு கட்டுப்படுகின்றோம். அதாவது நபியின் மீது அருளப்பட்டதை கலீஃபா நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். எந்த அமைப்பை நபி நிறுவினாரோ அதனை வழிநடத்தக்கூடியவர் கலீஃபாவாக இருக்கின்றார். எனவே ஞானமிக்கவர்கள் இவ்வாறு கூறுகின்றனர், அதாவது நபிமார்களுக்கு பெரிய களங்கமற்ற நிலையிலுள்ள அந்தஸ்து வழங்கப்படுகின்றது, கலீஃபாக்களுக்கு சிறிய களங்கமற்ற நிலையிலுள்ள அந்தஸ்து வழங்கப்படுகின்றது. முதலாவது கலீஃபா அவர்கள் கூறியதை செவியுற்ற ஹஜ்ரத் முஸ்லிமூத் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த பள்ளியில் இந்த மிம்பரில் முதலாவது கலீஃபா ஜும்மா நாள் என்று கூறியதை கேட்டேன். அன்னார் கூறினார்கள், நீங்கள் எனது தனிப்பட்ட செயல்களில் உள்ள குறைகளை கண்டு கட்டுப்படுதலின் வட்டத்திலிருந்து வெளியேறிவிட முடியாது.
ஏதாவது எனது தனிப்பட்ட பணிகளில் நீங்கள் குறைகளை கண்டுபிடித்தால் அதன் பொருள் நீங்கள் கட்டுப்படுதலின் வட்டத்திலிருந்து வெளியேறி விடலாம் என்பதல்ல. அவ்வாறு ஒருபோதும் வெளியேற முடியாது. எந்த கட்டுப்படுதலை இறைவன் உங்கள் மீது சுமத்தியுள்ளானோ அதிலிருந்து நீங்கள் வெளியேற முடியாது. ஏனென்றால் நான் எந்த பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளேனோ அது நிசாமின் ஒற்றுமையாகும். எனவே எனக்கு கட்டுப்படுவது அவசியமாகும். மேலும் நபிமார்கள் தொடர்பாக இங்கு இறைவனது நடைமுறை என்னவென்றால், அவர்களின் மனித பலவீனங்களில் அவை ஏகத்துவம் மற்றும் நபித்துவம் ஆகியவற்றிற்கிடையில் உள்ள வித்தியாசத்தை தெளிவுபடுத்துவதற்காக இருப்பதால் அவற்றில் அல்லாஹ் தலையிடுவதில்லை. மேலும் அது சமுதாயத்தின் தர்பியத்திற்கும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. உதாரணமாக, மறதி சஜிதா என்பது நபிமார்கள் மறதியின் காரணமாக செய்யக்கூடிய ஒன்றாகும். ஆனால் இதன் இன்னொரு நோக்கம் சமுதாயத்திற்கு மறதி ஏற்பட்டால் பேண வேண்டிய இறை கட்டளைகள் பற்றி தெரிவிப்பதும் ஆகும். இத்தகைய தவறுகள் நபிமார்கள் தரப்பிலிருந்தும் நிகழ்ந்து விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறதி சஜிதா செய்துள்ளார்கள். அதாவது நபிமார்களின் அனைத்து செயல்களும் இறைவனது பாதுகாப்பில் இருக்கின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், ஹலீஃபாக்கள் தொடர்பாக இறைவனது நடைமுறை இதுவாகும். அவர்களது அனைத்து செயல்களும் இறைவனது பாதுகாப்பில் இருக்கும். அது இறை அமைப்பின் முன்னேற்றத்திற்காக அவர்கள் மூலம் வெளிப்படும். மேலும் அவர்கள் மூலமாக ஒருபோதும் இவ்வாறு தவறுகள் நிகழாது. அதாவது ஜமாத்தில் குறைகள் ஏற்படக்கூடிய மற்றும் இஸ்லாத்தின் வெற்றியை தோல்வியாக மாற்றச் செய்யும் வகையில் அவர்கள் மூலம் தவறுகள் நிகழாது. அவ்வாறு அவர்கள் தவறு செய்தாலும் அதில் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். மேலும் காலத்தின் ஹலீஃபா அமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் இஸ்லாத்தின் மேன்மைக்காகவும் எந்த பணிகளை செய்தாலும் இறைவனது பாதுகாப்பு அவர்களுடன் இருக்கும். அவர்கள் தவறுகள் செய்தாலும் இறைவனே அதை சீர் செய்வதற்கு பொறுப்பாளியாக இருக்கின்றான். ஆக அமைப்பு தொடர்பாக ஹலீஃபாக்களின் செயல்களுக்கு ஹலீஃபா பொறுப்பாளி கிடையாது, மாறாக இறைவனாவான். எனவேதான் ஹலீஃபாவை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்று கூறப்படுகின்றது. ஹலீஃபாக்கள் செய்ய மாட்டார்கள் என்பது இதன் பொருள் அல்ல. மாறாக அவர்களது கூற்றுக்கள் மூலமாக அல்லது செயல்கள் மூலமாக இறைவன் அந்த தவறை சீர் செய்து விடுவான். அல்லது அவர்களின் கூற்றுக்கள் அல்லது செயல்களின் மூலம் தவறை அவர்கள் சீர் செய்யவில்லை என்றால் பிறகு அந்த தவறினால் ஏற்படக்கூடிய தீய விளைவை அல்லாஹ் மாற்றி விடுவான். அதாவது அதன் விளைவுகள் தீயதாக இருக்காது. அன்னார் கூறுகின்றார்கள், ஹலீஃபாக்கள் எப்போதாவது ஏதாவது ஒரு செயலை செய்து அதனால் வெளிப்படையாக முஸ்லிம்களுக்கு தீமைப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டால், மேலும் அதன் காரணமாக ஜமாத் முன்னேற்றத்திற்கு பகரமாக வீழ்ச்சியின் பக்கம் செல்வதற்கான வெளிப்படையான அபாயம் தென்பட்டாலும் அல்லாஹ் மிகவும் மறைவான காரணிகளின் மூலமாக அந்த தவறின் தீய விளைவுகளை மாற்றி விடுவான். மேலும் ஜமாத் வீழ்ச்சியின் பக்கம் செல்வதற்கு பகரமாக முன்னேற்றத்தின் பக்கம் அடியெடுத்து வைக்கும். மேலும் அந்த மறைவான ஞானமும் நிறைவேறிவிடும். அதாவது ஹலீஃபாவிற்கு ஏற்பட்ட மறதி அல்லது கவனக்குறைவு ஆகியவற்றை அல்லாஹ் நீக்கி விடுவான். ஆனால் நபிமார்களுக்கு இந்த இரண்டு விஷயங்களும் கிடைத்திருக்கின்றன. அதாவது நபிமார்களுக்கு பெரிய களங்கமற்ற நிலையிலுள்ள அந்தஸ்தும் வழங்கப்படுகின்றது, சிறிய களங்கமற்ற நிலையிலுள்ள அந்தஸ்தும் வழங்கப்படுகின்றது. அதாவது அவர்கள் இறை அறிவு மற்றும் பரிசுத்தத்தின் தலையூற்றாகவும் இருக்கின்றார்கள். அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அமைப்பை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் நபிமார்கள் இருக்கின்றனர். மேலும் ஒவ்வொரு கலிஃபாவும் சில நற்செயல்களை செய்வதில் மற்ற அவுலியாவை விட குறைவானவர்களாக இருக்கலாம். ஆனால் நிர்வாக திறமையின் அடிப்படையில் அவர்கள் மற்றவர்களை விட மேன்மையானவர்களாக இருக்கின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் எல்லா நிலையிலும் ஹலீஃபாவிற்கு கட்டுப்படுவது அவசியமாகும், கடையாகும். ஜமாத் அமைப்பிற்கு ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் ஜமாத் அரசியலுடனும் தொடர்பு இருக்கின்றது. ஜமாத்தின் அரசியல் என்று கூறியதால் மக்கள் இப்போது வியப்பிற்கு உள்ளாகி இருக்கலாம். சிலருக்கு ஜமாத் அரசியல் என்றால் என்ன என்று எண்ணம் கூட வந்திருக்கலாம். இங்கு அரசியல் என்பது நேர்மறையான பொருளிலேயே பயன்படுத்தப்படுகிறது. சில அரசியல்வாதிகள் இந்த சொல்லை அவமரியாதை செய்துள்ளனர். அதாவது இழப்பை ஏற்படுவது அல்லது சரியான பணிகளை செய்யாமல் இருப்பது போன்றவற்றிற்காக அதனை பயன்படுத்துகின்றனர். ஆனால் உண்மையில்
அகராதியில் அரசியல் என்பதற்கு உள்ள பொருள் என்னவென்றால் அமைப்பை வழிநடத்தக்கூடிய வழிமுறை என்பதே ஆகும். சரியான முறையில் அமைப்பை வழிநடத்துவதைத்தான் அரசியல் என்று கூறுகின்றனர். பிறகு நுட்பமான முறையில் பணிகளை செய்வதும் இதற்கு பொருள்படும். அரசியல் என்பதற்கு தீமைகளை தடுப்பதற்காக அமைப்பை நிறுவுவது என்றும் பொருள்படும். ஆக அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் இந்த சொல் பயன்படுத்தப்படும். ஆனால் நான் கூறியது போன்று துரதிர்ஷ்டவசமாக நாம் உண்மையான பொருளை மறந்துவிட்டு அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளின் காரணமாக, மேலும் நமது தவறான செயல்பாடுகளின் காரணமாக இதற்கு தவறான பொருளை தருகின்றோம். ஆனால் எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் இந்த சொல்லையே பயன்படுத்தியுள்ளார்கள். அரசியல் என்ற வார்த்தையை நல்ல கோணத்தில் அவர் பயன்படுத்தியுள்ளார்கள். நான் கூறிய அந்த அனைத்து விஷயங்களும், அதாவது அமைப்பை வழிநடத்துவதற்காக ஞானமும் நுட்பமும் ஆளுமையும் இருக்க வேண்டும். இதுதான் அரசியல் என்பதன் பொருளாகும். அன்னார் கூறுகின்றார்கள், அமைப்பிற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வரை ஜமாத் அரசியலுடன் தொடர்பு இருக்கின்றது. எனவே கலீஃபா தொடர்பாக அவர் அமைப்பை சிறந்ததாக ஆக்கக்கூடியவராகவும் நிசாமை எல்லாவற்றையும் விட மேலோங்க செய்பவராகவும் இருப்பாரா என்ற அம்சமே பார்க்கப்படுகின்றது. அதாவது இங்கு அன்னார் இதன் விளக்கத்தையும் கூறிவிட்டார்கள். அதாவது கலீஃபா மார்க்கத்தின் வலிமைக்காகவும் அது நிறுவப்பட்டதன் நோக்கத்தையும் முன் நிறுத்த வேண்டும். இவை அவசியமாகும். காலத்தின் கலீஃபா ஜமாத் அமைப்பை வழிநடத்துவதும் அவசியமாகும். அத்துடன் மார்க்கத்தின் வலிமைக்காகவும் அதனை நிலைநிறுத்துவதையும் கண்முன் நிறுத்துவது அவசியமாகும். எனவேதான் திருக்குரானில் அல்லாஹ் கிலாஃபத் தொடர்பாக கூறும்போது வளையும் மக்கினன்ன லகும் தீனகும் உள்ளதிர் தலா லகும் என்று கூறுகின்றான். அதாவது இறைவன் அவர்களது மார்க்கத்தை வலிமைப்படுத்துவான், மேலும் உலகத்தில் வெற்றியை வழங்குவான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக எந்த மார்க்கத்தை ஹலா எடுத்துரைப்பாரோ அது இறைவனது பாதுகாப்பில் இருக்கின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், சில அம்சங்களில் அவர்கள் தவறிழைக்கலாம், மேலும் ஹலீஃபாக்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஆனால் அது மிகவும் சாதாரண ஒன்றாகவே கருதப்படும். உதாரணமாக சில விவகாரம் தொடர்பாக ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு ஹஜ்ரத் உமர் அவர்களுடன் கருத்து வேறுபாடு இருந்துள்ளது. மாறாக இன்று வரை முஹம்மதிய சமுதாயம் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு கொள்கையை எடுக்க முடியவில்லை. ஆனால் கருத்து வேறுபாடு சில அம்சங்களில் இருக்கின்றது. அடிப்படையான விவகாரங்களில் இவர்களிடையே ஒருபோதும் கருத்து வேறுபாடு ஏற்படாது. மாறாக அதற்கு மாற்றமாக அவர்களிடம் ஒற்றுமையே இருக்கும். அதாவது கலீஃபாக்கள் உலக வழிகாட்டியாகவும் தலைவராகவும் ஒளியை பரப்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆக ஒருவர் பையத் செய்யாமல் பையத் செய்தவரின் அந்தஸ்தை பெற்றுவிடலாம் என்று கூறுபவர் பையத் என்றால் என்ன மற்றும் நிசாம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாதவராகவே இருக்கின்றார் என்பதையே வெளிப்படுத்துகின்றார். பிறகு ஆலோசனை தொடர்பாக இதனையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது மாற்று மதத்தை சார்ந்தவர்களிடமும் கூட அவர் புலமை பெற்றாக இருந்தால் அவரிடம் ஆலோசனை பெறலாம். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழக்கில் ஒரு ஆங்கிலேய வக்கீலை நியமித்தார்கள். ஆனால் இதன் மூலம் அன்னார் அவரிடம் நபித்துவம் தொடர்பான விஷயங்களில் ஆலோசனை பெற்றார்கள் என்பது பொருள். அஹ்ஸாப் போர் நடைபெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி அவர்களிடம் ஆலோசனை பெற்றார்கள். மேலும் கூறினார்கள், உங்களது நாட்டில் போரின் சந்தர்ப்பத்தில் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் எங்கள் நாட்டில் தோன்றப்படுகின்றது என்று கூறினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மிகவும் நல்ல ஆலோசனையாகும் என்று கூறி அகல் தோன்றச் செய்தார்கள். எனவேதான் இதனை அகல் போர் என்று நாம் அழைக்கின்றோம். இருப்பினும் சல்மான் ஃபாரிசி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட போரில் புலமை பெற்றவர்கள் என்று நம்மால் கூறிவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த போர் தந்திரம் புலமை சல்மான் ஃபாரிசி அவர்களிடம் இல்லாமல் இருந்தது. அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய பணிகளை செய்துள்ளார்களோ அவ்வாறான பணியை ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி அவர்கள் எப்போது செய்தார்கள்? மாறாக கலீஃபாக்களின் காலகட்டத்திலும் கூட சல்மான் ஃபாரிசி அவர்கள் ஒரு படையின் தலைவராக கூட நியமிக்கப்படல. இருப்பினும் அவர்கள் நீண்ட ஆயுளை பெற்றார்கள்.
ஆக மாற்று மத சார்ந்த புலமை பெற்றவர்களிடம் நாம் ஆலோசனை பெறலாம். பிறகு அன்னார் தம்மை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள். முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் நோயிற்று இருந்தேன். ஆங்கிலேய மருத்துவர்களிடமிருந்து சில ஆலோசனைகளை பெற்றுக் கொள்கிறேன். ஆனால் இதனுள் ஹிலாஃபத்திலும் அவர்களிடம் ஆலோசனை பெற்றேன் அல்லது ஆலோசனை பெறுகின்றேன் என்பதல்ல. அல்லது நான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்களின் அந்தஸ்தில் அவர்கள் இருப்பதாக கருதுகின்றேன் என்பதும் இதற்கு பொருள் அல்ல. சஹாபாக்களிடமும் நான் ஆலோசனை பெறுகின்றேன். இதன் பொருள் அந்நியர்களிடம் ஆலோசனை பெறுவது மற்றும் சஹாபாக்களிடம் ஆலோசனை பெறுவது ஒன்றே என்பது பொருள் கிடையாது. சஹாபாக்களின் அந்தஸ்து என் நிலையிலும் உயர்வானதாகும். ஆக இதன் பொருள் நான் ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றேன், அவ்வளவுதான். ஒரு குறிப்பான துறையினரிடம் ஆலோசனை பெற்றேன், ஏதாவது ஒரு குறிப்பான விஷயத்திற்காக ஆலோசனை பெற்றேன், அவ்வளவுதான். ஆக சஅத் பின் உபாதா அவர்கள் ஏதாவது உலக விஷயங்களில் அதில் அவர்கள் புலமை பெற்றிருக்கலாம், அதில் அவர்களிடம் ஆலோசனை பெற்றிருப்பதாக நிரூபணமானாலும் அவர்கள் ஆலோசனையில் கலந்து கொண்டார்கள் என்று நம்மால் கூற முடியாது. இவர்கள் தொடர்பாக அன்னார் ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள் என்ற சரியான அறிவிப்பும் நமக்கு கிடைக்கவில்லை. மாறாக பொதுவாக இந்த அறிவிப்பே வருகின்றது. அதாவது அவர்கள் மதீனாவை விட்டு சிரியாவிற்கு சென்று விட்டார்கள். மேலும் சஹாபாக்கள் சஅத் அவர்கள் இஸ்லாமிய தலைமையகத்துடன் தொடர்பை துண்டித்துக் கொண்டார் என்ற கருத்தை கொண்டிருந்தனர். எனவே அவர்களது வஃபாத்தின் சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் இவ்வாறு கூறியதாக வருகிறது. அதாவது வானவர்களும் ஜின்களும் அவரை கொன்றுவிட்டனர். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், சஹாபாக்கள் அவரது மரணத்தை கூட நல்லதாக எண்ணவில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரையும் வானவர்தான் கொலை செய்கின்றார். இவர்களது மரணத்தின் போது குறிப்பாக இவரை வானவரோ அல்லது ஜின்னோ கொன்றுவிட்டார் என்று கூறுவதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், சஹாபாக்களின் பார்வையில் அவர்களது மரணமும் இறைவனது குறிப்பான திட்டத்திற்கேற்பவே இருந்தது. அதாவது அவர்கள் எதிர்ப்புக்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இறைவனது குறிப்பான திட்டத்திற்கேற்ப அவரது மரணம் நிகழ்ந்தது என்று சஹாபாக்கள் கருதுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் பதர் போரில் கலந்து கொண்ட சஹாபி ஆவார்கள். எந்த நயவஞ்சகத்தனமோ அல்லது எதிர்ப்போ அல்லது வேறு ஏதாவது விஷயத்திற்கு அவர்கள் காரணமாகிவிடக் கூடாது. அதன் மூலமாக அவர்களது அந்தஸ்து முற்றிலும் குறைந்துவிடக் கூடாது. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் அங்கிருந்து விலகி சென்று விட்டார்கள். இதனை எடுத்துக் கூறிய பிறகு முஸ்லிம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த அனைத்து அறிவிப்புகளும் தெரிவிப்பது என்னவென்றால், அவர்களது கண்ணியம் அவர்களது தகுதிக்கு ஏற்ப எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சஹாபாக்களின் உள்ளங்களில் இருக்கவில்லை. மேலும் சஹாபாக்கள் அவர்களுடன் மகிழ்ச்சியாகவும் இருக்கை. அவ்வாறு இல்லை என்றால் அவர்கள் ஏன் வானவர்களோ அல்லது ஜின்னோ அவரை கொன்று விட்டார்கள் என்று கூற வேண்டும். இன்னும் சொல்வதென்றால், இந்த சொற்களை விட கடுமையான சொற்களை அன்னாரது மரணத்தின் போது அவர்கள் பயன்படுத்தியுள்ளனர். அது கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதனை நான் எனது நாவினால் எடுத்து கூற விரும்பவில்லை. ஆக ஹிலாஃபத்திடம் பையத் செய்யாமலேயே மனிதன் தன்னைத்தானே இஸ்லாமிய அமைப்பில் தனக்கு ஒரு அந்தஸ்தை பெற முடியும் என்று கருதுவது சம்பவங்கள் மற்றும் இஸ்லாம் போதனைகளுக்கு முற்றிலும் எதிரானதாகும். மேலும் எவர் இத்தகைய எண்ணத்தை தமது உள்ளத்தில் கொண்டிருப்பாரோ அவர் பையத்தின் பொருளை கடுகளவு கூட புரிந்திருக்கின்றார் என்று கூட நான் கருத மாட்டேன். ஹஜ்ரத் சஅத் பின் உபாதா அவர்களின் மரணம் சிரியாவில் உள்ள ஹுரானில் நிகழ்ந்தது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் கலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2.5 வருடத்திற்கு பிறகு அன்னாரது மரணம் நிகழ்ந்தது. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களின் கூற்றிற்கேற்ப அவர்களது மரணம் சிரியாவின் நகரமான பஸ்ரா நிகழ்ந்துள்ளது. இது முஸ்லிம்கள் சிரியாவில் வெற்றி கொண்ட முதல் நகரமாகும். அன்னார் மரணம் அடைந்தது தொடர்பாக மதீனாவிற்கு எப்போது தெரிய வந்தது என்றால், அறிவிப்பில் வருகிறது, பிஇரே மன்பா அல்லது பிஇரே சக்கனின் கிணற்றில் மதிய வேளையில் வெயிலில் கிணற்றில் குதித்த இளைஞர்களில் ஒருவர் இவ்வாறு கூறியதை கேட்டார். அதாவது, நாங்கள் ஹஜ்ரஜின் தலைவர் சஅத் பின் உபாதாவை கொலை செய்து விட்டோம். நாங்கள் 2 அம்புகளை எய்தோம். நாங்கள் அவரது உள்ளத்தில் அம்புகளை ஏய்வதில் தவறிழைக்கவில்லை என்று கூறுகின்றனர். மேலும் அந்த இளைஞர்கள் அஞ்சினர். அவர்கள் அந்த நாளை நினைவில் வைத்திருந்தனர். அதாவது இவ்வாறு வருகின்றது, அப்போது சஅத் அவர்கள் அமர்ந்தவாறு சிறுநீர் கழித்தார்கள். அப்போது அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். மேலும் அவர்கள் அந்த சம்பவத்தின் போதே வஃபாத் ஆனார்கள். ஹஜ்ரத் சஅத் பின் உபாதா அவர்களின் மரணம்
ஹதரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் நிகழ்ந்தது. அன்னார் வஃபாத்தான வருடம் தொடர்பாக கருத்து வேறுபாடு இருக்கின்றது. சில அறிவிப்புகளுக்கேற்ப ஹிஜ்ரி 14 என்றும், சில அறிவிப்புகளுக்கேற்ப ஹிஜ்ரி 15 என்றும், சில அறிவிப்புகளுக்கேற்ப ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு என்றும் வந்துள்ளது. ஹஜ்ரத் சாத் அவர்களின் கபர் பாலஸ்தீனத்திற்கு அருகில் உள்ள முனைஹா என்ற ஊரில் உள்ளது. இந்த ஆதாரம் தபுக்காத்தில் குப்ராவில் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. இப்போது நான் 2 மர்ஹூம்களை பற்றி எடுத்துக் கூறுவேன். அவர்களது ஜனாதா தொழுகையும் தொலை வைப்பேன். அவர்களது முதலாவது சதர் அஞ்சுமன் அஹ்மதியாவின் உறுப்பினரான மதிப்பிற்குரிய சையது முகமது ஷர்வர்சா சாஹிப் அவர்கள் 8 ஜனவரி அன்று தமது 85வது வயதில் அன்னார் மரணமடைந்து விட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கடந்த சில காலமாகவே கேன்சர் நோய் அன்னாருக்கு இருந்தது. ஆனால் மிகவும் தைரியத்துடனும் பொறுமையுடனும் அன்னார் இந்த நோயை எதிர்கொண்டார்கள். மேலும் கடைசி மூச்சு வரை தமது கடமையை சிறந்த முறையில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். அன்னார் ஒடி மாநிலத்தின் சுங்குடா மாவட்டத்தின் ஒரு களப்பற்ற அகமதி குடும்பத்தை சார்ந்தவர். அன்னாரது பாட்டனார் ஹஜரத் சையது அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியாவார். இன்னொரு பாட்டனார் மதிப்பிற்குரிய மௌலவி அப்துல் அலீம் சாஹிப் மர்ஹூம் அவர்கள் ஒரு சிறந்த ஆலிமாக இருந்தார்கள், கவிஞராகவும் இருந்தார்கள். அன்னார் பிறந்த போது அவர்களது தந்தை தமது மாமனாரிடம் பெயர் வைக்குமாறு கூறினார்கள். எனவே அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு கனவில் சையது ஷர்வர்சா சாஹிப்பை கண்டேன். அவர் நமது வீட்டிற்கு வந்துள்ளார்கள். எனவே சையது சர்வர் என்று பெயர் வைக்குமாறு கூறினார்கள். ஆரம்ப கல்வியை கட்டக் மாவட்டத்தில் பயின்றார்கள். பிறகு BA தேர்ச்சி பெற்றார்கள். பிறகு தனியார் பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார்கள். அதன் பிறகு ஒடிசா ஹைகோர்ட்டில் அசிஸ்டன்ட் பணியாற்றினார்கள். பிறகு ஆடிட் அலுவலகத்தில் பணியாற்றினார்கள். பிறகு ரிட்டையர்மெண்டிற்கு பிறகு 1995ஆம் ஆண்டு ஜமாத் தொண்டிற்காக தம்மை தாமே அன்னார் அர்ப்பணித்தார்கள். அதில் 4வது கலிஃபத்துல் மசி அவர்கள் 1990ஆம் ஆண்டு இவர்களிடம் சில பணிகளை ஒப்படைத்தார்கள். இவர்களை இன்சார்ஜாக நியமித்தார்கள். இவர்களுக்கு உம்ரா செய்யும் நற்பாகியமும் கிடைத்துள்ளது. தலைமையக ஆடிட்டராகவும் சில விவகாரங்களில் ஒன்மேன் கமிஷனாகவும் அன்னாரை ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசி அவர்கள் நியமித்தார்கள். பிறகு இறுதி வரை இந்த ஆடிட் பொறுப்பிலேயே அன்னார் இருந்தார்கள். மர்ஹூமிற்கு 9 வருடங்கள் கஸா போர்டின் தலைவராக தொண்டாற்றும் நற்பாகியம் கிடைத்துள்ளது. அதே போன்று மேலிடத்தின் சில முக்கிய கமிட்டிகளின் தலைவராகவும் உறுப்பினராகவும் இருந்தார்கள். மேலும் மரணமடையும் வரை சதர் அஞ்சுமன் அஹ்மதியாவின் உறுப்பினராக தொண்டாற்றும் நற்பாகியத்தை பெற்றார்கள். ஆளுமை திறமை இவர்களிடம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நீண்ட காலம் தலைமையக ஆடிட்டராக தொண்டாற்றும் நற்பாகியத்தை பெற்றார்கள். இவர் பற்றி ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசி அவர்கள் ஒரு கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது, நீங்கள் சிறப்பாக பணியாற்றுகின்றீர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனுல் ஜஸா. எவ்வித அச்சமுமின்றி உங்களது கொள்கை பிடிப்பை வெளிப்படுத்தும் செயல் மிகவும் உள்ளது. மாஷா அல்லாஹ். மிகவும் நுட்பமான மற்றும் முக்கிய அம்சங்களின் பக்கம் உங்களது பார்வை செல்கின்றது. நீங்கள் உங்களது நிகழ்ச்சி நிரலுக்கேற்ப உங்களது பணிகளை செய்து கொண்டே இருங்கள். உங்களை அதிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது. அந்த நேரத்தில் இவர்களுக்காக 4வது கலிஃபா அவர்கள் இவ்வாறும் துவா செய்தார்கள். மேலும் அவர்களது உடல் ஆரோக்கியத்திற்காக அவர்கள் துவா செய்தார்கள். நாசிம் தாருல் கஸா எழுதுகின்றார்கள், காதியானின் கஸா துறையின் பணியாளர்களுடன் அன்பின் தொடர்பு. நிலுவையில் இருந்த வழக்குகளை முடிந்தவரை விரைவாக தீர்ப்பு வழங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். மிகவும் பேணுதலுடன் ஆய்வு செய்வார்கள். நீதியுடன் கூடிய தீர்ப்பை வழங்க எல்லா வகையிலும் முயற்சி செய்து வந்தார்கள். நல்ல வழிகாட்டி ஆவார்கள். எல்லா விவகாரங்களிலும் அல்லாஹ்வின் வழிகாட்டலை வேண்டி வந்தார்கள். இவர்களது மருமகன் டாக்டர் தாரிக் சாஹிப், சீனியர் மெடிக்கல் அப்சர், நூர் ஹாஸ்பிட்டல் காதியான் அவர்கள் கூறுகின்றார்கள், தொடர்ச்சியாக தஹஜ்ஜுத் தொழுவது மட்டுமின்றி முபாரக் பள்ளிவாசலில் குறித்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றி வந்தார்கள். கால்கள் தடுமாற்றமடைந்த நிலையிலும் சரியாக நடந்து செல்ல முடியாத நிலையிலும் மற்றவர்களின் உதவியுடன் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். ஜும்மா தொழுவார்கள். எப்போதும் குறித்த நேரத்திற்கு சென்று முதல் வரியில் அமர்வார்கள். மக்ரிப் முதல் இஷா வரை பள்ளிவாசலிலேயே அமர்ந்தவாறு நவாஃபில் தொழுவதிலும் துவாக்கள் செய்வதிலும் தஸ்பீஹாத் செய்வதிலும் மூழ்கி இருப்பார்கள். நாதிராலா காதியான் அவர்களும் எழுதியுள்ளார்கள், இவர்களது நற்பண்புகள் மிகவும் அதிகமாகும். சிரித்த முகம் சந்திக்கக்கூடியவர், விருந்து உபசரிப்பு செய்பவர், கடும் முயற்சி செய்பவர், ஏழைகளின் மீது அனுதாபம் கொண்டவர், தமது மேலதிகாரிகளுக்கு மிகவும் கட்டுப்பட்டு நடப்பவர். ஹிலாஃபத்துடன் ஆழமான தொடர்பு அன்னார் வைத்திருந்தார்கள். மற்றவர்களுக்கும் ஹிலாஃபத்துடன்
தொடர்பு வைத்துக் கொள்ள கவனமூட்டி வந்தார்கள். அல்லாஹின் அருளால் மூசியா அவர்கள் மர்ஹூமின் அனைத்து மகன்களும் மகள்களும் ஒருவர் மற்றவரை முந்திக் கொண்டு ஜமாத் பணிகளில் பங்கெடுத்து வருகின்றார்கள். இவர்களது சிறிய மகன் சையத் மெஹமூத் அகமது காதியான் நூர் ஹாஸ்பிட்டலில் தோற்றி வருகின்றார்கள். இவர்களது 2 மருமகன்கள் தன்வீர் அகமது சாஹிப் மற்றும் டாக்டர் தாரிக் அகமது சாஹிப் ஆகியோர் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவர் காதியானில் தொண்டாற்றி வருகின்றார்கள். அதே போன்று கடைசி மருமகன் சையத் ஹசன் கான் சாஹிப் அவர்கள் ரிட்டையர்மெண்டிற்கு பிறகு பணியில் தன்னார்வ தொண்டராக செய்து வருகின்றார்கள். சாஹிப் ஜாதா மிர்சா வசீம் அகமது சாஹிப் மர்ஹூம் அவர்கள் எப்போது வரை நாசிர் ஆலாவாக இருந்தார்களோ அந்த சமயத்தில் சர்வர்சா சாஹிப் மிகவும் கண்ணியத்தின் வட்டத்திற்குள் இருந்தவாறு ஆடிட் பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள். முழு காதியானிலும் மியான் சாஹிப்பை போன்று அன்பு செலுத்தக்கூடியவர் வேறு எவரும் இல்லை என்று அவர்கள் கூறி வந்தார்கள். அவர்களிடம் கேள்வியும் கேட்பார்கள். ஷா சாஹிப் சில நேரங்களில் அவர்களது பரிவு மற்றும் அன்பை நினைவு கூர்ந்தவாறு அழுவார்கள். காதியானில் உள்ள தர்வேஷ்களுக்கு மிகவும் கண்ணியம் வழங்கி வந்தார்கள். அது மட்டுமின்றி அன்னார் சுயமே எளிமையையும் தர்வேஷின் வாழ்க்கையையும் வாழ்ந்து வந்தார்கள். ஜாமியா அஹ்மதியா மாணவர்களுடன் அன்பின் தொடர்பு இருந்தது. அறிஞர்களுக்கு மிகவும் கண்ணியம் வழங்கி வந்தார்கள். அல்லாஹ் மர்ஹூமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவர்களின் பிள்ளைகளுக்கும் அன்னாரது அடிச்சுவட்டில் வழிநடப்பதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. 2வது ஜனாசா ரபுவாவை சார்ந்த மதிப்பிற்குரிய டாக்டர் லத்தீப் அகமது குரேஷி சாஹிப் அவர்களது மனைவியான மதிப்பிற்குரிய ஷவுகத் கௌஹர் சாஹிபா அவர்களுடையதாகும். இவர்கள் மர்ஹூம் அப்துல் மாலிக் கான் சாஹிப் அவர்களின் மகளாவார்கள். ஜனவரி 5ஆம் தேதி ரபுவாவில் 77வது வயதில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் மூசியா அவர்கள் ஆக்ராவில் பிறந்தார்கள். அன்றைய நாட்களில் அவர்களது தந்தை மௌலானா அப்துல் மலான் சாஹிப் அவர்கள் முரபியாக அங்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள். பிறகு இவர்கள் தனது பெற்றோர்களுடன் ஹைதராபாத் தெக்கனிற்கு வந்தார்கள். பாகிஸ்தான் நிறுவப்பட்ட பிறகு கராச்சிக்கு குடிபெயர்ந்தார்கள். கராச்சியில் ஆரம்ப கல்வியை பயின்றார்கள். கல்வியில் மிகவும் சிறந்து விளங்கினார்கள். எப்போதும் மதிப்பெண்களை பெற்று வந்தார்கள். சிறிய வயதிலிருந்து மார்க்க தொண்டாற்றுவதற்கு அதிக ஆர்வம் இருந்து வந்தது. கராச்சியில் நாசிராத் செயலராக இருந்தார்கள். பிறகு கராச்சியின் நாசிராத்துகளை முதலிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். இவர்களது திருமணம் டாக்டர் லத்தீப் குரைஷி சாஹிப் அவர்களுடன் 1961ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. இதற்கு பிறகு இவர்கள் லண்டனிற்கு வந்து விட்டார்கள். பிறகு இங்கு கல்வியை முழுமை செய்ய டாக்டர் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மஹுல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். எனவே பாகிஸ்தானுக்கு வாருங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். மேலும் ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் அன்னாரை நியமித்தார்கள். பிறகு இவர்கள் தனது கணவருடன் இணைந்து முழு முயற்சியுடன் ரப்வா சென்று அங்கு தொண்டாற்றினார்கள். மார்க்க தொண்டாற்றுவதற்கான நற்பாகியமும் அவர்களுக்கு கிடைத்தது. லஜ்னாக்களின் பணிகளை அவர்கள் அங்கு செய்தார்கள். அவர்களது காலத்தில் இருந்த ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பெண்ணும், இன்னும் சொல்வதென்றால் எனது எண்ணத்தின்படி ஒவ்வொரு குழந்தைகளும் இவர்களை நன்கு அறிவர். இவர்களது தொண்டுகளை பற்றி நன்கு அறிந்திருப்பர். எனது தாயார் சாஹிப்ஜாதி நாசிரா பேகம் சாஹிபா அவர்கள் ரப்வாவின் சதர் லஜ்னாவாக இருந்தபோது இவர்களை செயற்குழுவில் ஜெனரல் செக்ரட்டரியாக நியமித்தார்கள். 15 ஆண்டுகள் வரை இந்த பொறுப்பில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடமிருந்து பயிற்சி பெற்றார்கள். இதற்கு பிறகு நிர்வாக திறமையுடன் அவர்கள் பணி செய்தார்கள். தலைமையக செயற்குழுவிலும் செயலக பணியாற்றினார்கள். பிறகு நான் இவர்களை பாகிஸ்தானின் தலைமையக ஜெனரல் செக்ரட்டரியாக நியமித்தேன். 6 ஆண்டுகள் வரை அவர்கள் சிறந்த தொண்டை செய்து ஆற்றினார்கள். நோயுற்ற காரணத்தினால் லஜ்னா பணிகளை விட வேண்டியது வந்தது. ஆனால் இருபோதிலும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் தொண்டு செய்து வந்தார்கள். 50 வருடங்கள் வரை பல்வேறு துறைகளில் தொண்டாற்றும் நற்பாகியத்தை பெற்றுள்ளார்கள். அவர்களுடன் பணியாற்றிய ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்களை புகழ்ந்து எழுதியுள்ளார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவரும் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். ஏழைகளை கருத்தில் கொள்வார்கள். தேவையுடையவர்களை கருத்தில் கொள்வார்கள். விருந்து உபசரிப்பு மற்றும் சந்தா செலுத்துவதில் குறிப்பான கவனம் செலுத்தி வந்தார்கள். சந்தாவை விரைவாக செலுத்துவது இவர்களது நற்பண்பாக இருந்தது. இன்னும் சொல்வதென்றால் வக்ஃபே ஜதீத் பற்றிய அறிவிப்பை இந்த வருடம் நான் செய்த போது அவர்கள் சந்தாவை உடனே செலுத்தி விட்டார்கள். அதாவது அறிவிப்பு செய்யப்பட்டதுமே சந்தாவை செலுத்தி விட்டார்கள். அதற்கு பிறகு 5ஆம் தேதி அவர்கள் மரணம் அடைந்தார்கள். டாக்டர் குரைஷி சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், மர்ஹூமின் 50 வருட காலகட்டத்தில் சிறந்த மனைவியாகவும் சிறந்த தாயாகவும் சிறந்த சகோதரியாகவும் சிறந்த மகளாகவும் தனது பங்கை அவர்கள் ஆற்றியுள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை இங்கு குறிப்பிடவில்லை. அதாவது இவர்கள் சிறந்த மகளாகவும் இருந்துள்ளார்கள். இவர்களது மாமியார் மற்றும் மாமனாருடன் இவர்கள் தங்கியிருந்தார்கள். நோயுற்ற நிலையிலும்
அவர்களுக்கு இவர்கள் தொண்டாற்றி வந்தார்கள், தாயை போன்று கவனித்து வந்தார்கள். ஆக இவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க வாழ்க்கையை கழித்த பிறகு இந்த உலகை விட்டு சென்றுள்ளார்கள். நோய் மிக நீண்ட காலம் இருந்தது. இருந்த போதிலும் வீட்டு வேலைகளில் ஆர்வம் கொண்டிருந்தார்கள், அதனை முழுமை செய்தார்கள். நோயுற்ற நிலையிலும் ஒருபோதும் முறையிட்டது கிடையாது. நோயை மிகவும் பொறுமையுடன் சகித்துக் கொண்டார்கள். ஹிலாபத்துடன் ஆழமான தொடர்பு அவர்களுக்கு இருந்தது. இவர்களது குடும்பத்தில் இவர்களது கணவர் டாக்டர் லத்தீப் குரைசி சாஹிப் மட்டுமின்றி 3 மகன்களும் 2 மகள்களும் இருக்கின்றார்கள். 2 மகன்களும் ஒரு மகளும் மருத்துவர் ஆவார்கள். ஒருவர் இன்ஜினியர் ஆவார். அனைவரும் நன்கு கல்வி கற்றவர்களாவர். மிகவும் நெருக்கடியான நிலைமைகளில் இவர்களுக்கு கல்வியை புகட்டியுள்ளார்கள். அவர்களது ஒரு மகள் ஒரு முறை அவர்களிடம், நீங்கள் ஒருபோதும் நகை அணிவதில்லையே, நல்ல ஆடைகளை அணிவதில்லையே என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நான் நிச்சயப்படுத்துகின்றேன், உங்கள் படிப்புக்காக அதனை நான் செலவு செய்கின்றேன். மேலும் அதுவே எனது அணிகலன், மேலும் அதுவே எனது ஆடை, மேலும் அதுவே எனது விருப்பமாகும். நீங்கள் நல்ல உயர்கல்வியை கற்று ஜமாத்திற்கு சிறந்த அங்கமாக திக வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். நல்ல கனவுகளும் கஷ்ப் காட்சிகளும் காணக்கூடிய பெண்மணி ஆவார்கள். இவர்களது பல கனவுகளை இவர்களது பிள்ளைகள் எழுதியுள்ளனர். அது முழுமையடைந்தும் உள்ளது. ஒரு மகளிடம், உனக்கு இந்த மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கும் என்று கூறினார்கள். அதே போன்று அவர்களுக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. இதே போன்று எண்ணற்ற கனவுகள் உள்ளன. அல்லாஹ்வின் அருளால் நல்ல பெண்மணி ஆவார்கள். தமது சகோதரிகளையும் நல்ல முறையில் கருத்தில் கொண்டார்கள். அவர்களது மகன் அப்துல் மாலிக் எழுதுகின்றார், ஜமாத்திற்கு களப்பற்ற முறையில் தொண்டாற்றி வந்தார்கள். பல முறை லஜ்னா அலுவலகத்திலிருந்து தாருல் உலூம் வரை கடும் வெயிலில் நடந்தே சென்றுள்ளார்கள். ஒரு முறை கூட புகார் கூறியது கிடையாது. பெருநாள் சந்தர்ப்பத்தின் போது நெருங்கிய மற்றும் தூரத்து உறவுகளுக்கும் வீட்டில் தயார் செய்த இனிப்புகளை அனுப்பி வைப்பார்கள். மேலும் நாம் மார்க்கத்துடன் தொடர்பு வைத்திருந்தால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை வீணாக்கி விட மாட்டான் என்று கூறி வந்தார்கள். அவர்களது மகள் கூறுகின்றார்கள், திருமணத்திற்கு பிறகு எனக்கு குழந்தைகள் பிறந்த, இவர்கள் அமெரிக்காவில் வசித்து வருகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு எப்போதும் இவர்கள் இவ்வாறு அறிவுரை கூறி வருவார்கள். அதாவது அமெரிக்கா மற்றும் வெளிநாடுகளில் பொதுவாக தீய சுற்றுச்சூழலில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு உனது குழந்தைகளிடம் அன்பு மற்றும் நட்பு ரீதியிலான தொடர்பை வைத்துக்கொள் என்று எனது தாயார் என்னிடம் கூறுவார்கள். மேலும் வீட்டு சூழலை எத்தகையதாக நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது உனது குழந்தையின் உள்ளத்தை ஈர்க்க வேண்டும். வெளியே செல்வதற்கு பதிலாக வீட்டில் அதிகப்படியான நேரத்தை அவள் செலவழிக்க வேண்டும் என்று கூறினார்கள். இன்னொரு மகள் கூறுகின்றார்கள், மருத்துவ கல்லூரியில் ஒரு முறை சில மாணவிகள் என்னை அகமதி என்ற காரணத்தினால் எதிர்த்தனர், பாய்காட் செய்தனர். நான் எனது தாயாருக்கு போன் செய்து அழுதேன். எனக்கு சிறந்த முறையில் அறிவுரை கூறினார்கள். அதாவது இதில் அழுவதற்கு என்ன இருக்கின்றது, இது நபிமார்களின் சுன்னத்தாகும், அதன்படி நடப்பதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. மேலும் அகமதியத்தின் காரணமாக உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் ஒருபோதும் உன்னை வீணாக்க மாட்டான். மேலும் நீ தேர்விலும் வெற்றி பெறுவாய் என்று கூறினார்கள். அவர்களது மகள் கூறுகின்றார்கள், எனவே நான் தேர்வில் மட்டும் வெற்றி பெறவில்லை, மாறாக என்னை கஷ்டத்திற்குள்ளாக்கிய மாணவிகள் அனைவருமே தேர்வில் தோல்வியடைந்தனர். அல்லாஹ் மர்ஹூமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. மேலும் அவர்களது பிள்ளைகளுக்கும் அவர்களது அடிச்சுவட்டில் நடப்பதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. நல்லவர்களாகவும் மார்க்கத்திற்கு தொண்டாற்றக்கூடியவர்களாகவும் ஹிலாஃபத்துடன் எப்போதும் தொடர்பை வைத்திருப்பவர்களாகவும் பற்றுணர்வின் தொடர்பை வைத்திருப்பவர்களாகவும் அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. நான் கூறியது போன்று தொழுகைகளுக்கு பிறகு இந்த இருவரது ஜனாசா காயிப் தொழுகையை நான் தொழ வைப்பேன்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.